வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்க ஒரு ரீல்ஸ் வீடியோ தான் இப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விஎன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் கோட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான கியூஆர்பி கோட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த கியூஆர்பி கோடை செலக்ட் பண்ணுங்க. கியூஆர்பி கோடை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நம்மளால அது ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நெட் ஆன் பண்ணிட்டு நீங்க அந்த கியூஆர்பி கோட இமேஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீடியோக்குள்ள இந்த மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ இதுல இப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் அப்படி இல்லைன்னா டவுன்லோட்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ டவுன்லோட்னு இருக்கிறவங்க இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வீடியோக்குள்ள இப்போ அது லோட் ஆகிட்டு போகும். ஸோ இதுக்கு இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 37 ஃபோட்டோ தேவைப்படுது. ஏன்னா நிறையா ஃபோட்டோஸ் இதில் வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால நமக்கு 37 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணும். ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த இதுக்கு வந்து செலக்ட் பண்ணுங்கள். 37 ஃபோட்டோ ஆட் பண்ணும், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஃபோட்டோஸ் நான் 37 ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ கீழே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதில் நிறையா சேஞ்சஸும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். இந்த எஃபெக்டோட ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகாமல் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ப்ளே ஆகுது. இங்கே கீழே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஐக்கான் மாதிரி போட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.